இது வந்து தரவை சித்தி விநாயகர் கோவில் கல்முனையில் இருக்கு. நான் சில கருத்துக கொஞ்சம் தாரேன் இதில் கேட்போம். அதாவது இதில் சொல்கிற கருத்துகள் வந்து இப்போ சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், புத்தகத்தில் எழுதின புத்தகத்தில் இருக்கிற கதைகள் இல்லை, இப்போ சொல்லித்தார கருத்துகள். அதாவது நான் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ பள்ளிக்கூடம் போயில்லைன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் வாசலை எட்டி கூட பார்த்தே இல்லை. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நான் கண்டும் இல்லை, இதுகள் நான் வந்து ரசிச்சும் இல்லை. இதுவரை காட்டியும் எனக்கு என்ன அந்த பேரெழுதவே தெரியாது. அதனால எழுத்துகள் என்னென்று எனக்கு தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணம் ஒன்று இருந்துச்சு, ஆன்மீகத்தை தேடணுமென்று. அந்த தேடலில் நான் இருந்தேன். அதாவது நானும் அந்த எழுதி படிச்சிருந்தேன்னு சொன்னால் நானும் மந்திரத்துக்கு பின்னுக்கால போயிட்டு மாட்டி பட்டிருப்பேன். அதனால் இது எனக்கு தெரியா என்று போட்டு தான் நானும் அந்த உள் மனதுக்குள்ள அந்த ஆன்மீகத்தை தேடி நான் வாழ்ந்தபடியாக தான் இப்போ வந்து அந்த உண்மையான அந்த இறைவனோட பேசுகிறதுக்கு நான் வந்து அந்த தகுதி பெற்றவனாக நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதில் சொல்கிற கதைகள் தான் நான் சொல்கிறேன் ஒழிய இது 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 அந்த எழுதின புத்தகத்தில் இருக்கிற கதை இல்லை. இது வேறு கதைகள் தான் சொல்லித்தாராங்க, இப்படித்தான்ண்டு. இதுகளை தேடி போனால் தான் இந்த ஆன்மீகத்தை சந்திக்கலாம் என்று தான் சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த சின்ன வயசுல இருந்து நினச்சி வாழ்ந்தது தான், நீ யார் நான் சொல்லணும் என்று. அதே எண்ணத்தில் நான் குறிக்கோளாக வாழ்ந்தபடியா, இப்போ ஒரே எண்ணத்தில் நான் வாழ்ந்தபடியா இப்போ நான் வந்து இப்போ எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீ சமாதி அடையக்குள்ள உனக்கு நான் வருஷத்தை சொல்லுவேன், மாதத்தை சொல்லுவேன், நாளை சொல்லுவேன், நேரத்தை சொல்லுவேன். அப்போ எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. இப்போ நான் பெற்ற இன்பத்தை தான் இப்போ என்ன சொன்னால், இதை நான் சொன்னேன்னு சொன்னால் எத்தனையோ குழந்தைகள் இனி பிறவி எடுக்கின்ற குழந்தைகள் இதை கேட்டு வாழும். அதனால தான் நான் இந்த கதைகளை எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஆனால் நான் எழுதின புத்தகத்தை படித்து இல்லை, எழுதாத புத்தகத்தை படித்து தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் சில கருத்து கொஞ்சம் தாராங்க. என்ன கருத்துன்னு கேட்டால், இப்போ உண்மையான இப்போ இதுகள் இறைவன் வந்து எழுதில்லைன்னு சொன்னால், இதை ஒரு மனிதன் ஆன்மீகத்தை பெற்று உண்மையான இதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் என்று தான் சொல்லியிருக்க ஒழிய, இப்போ உண்மையான வழி இது தான் போட்டு இறைவன் காட்டியும் இல்லை, சொல்லியும் இல்லை. அப்போ இதில் இவங்க ஒருத்தர் பேர் போட்டு இவங்க தான் எழுதினேன்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லை எழுதின, இவங்களே தான் எழுதின, இறைவன் தான் எழுதுறாங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ கள்ளன் களவெடுத்தா கள்ளன், அதுக்கு பிறகு வந்து கள்வன், அதுக்கு பிறகு திருடன் என்று போட்டு எடுக்கிறாங்க. அதே பிறகு ஞானத்தை எடுத்தால் அவங்களுக்கு வைக்கிறாங்க பேர் வந்து திரு ஞான சம்பந்தர் என்று வைக்கிறாங்க. இதுக்கும் மீறி போன திருமூலர் என்று வைக்கிறாங்க. திருமூலர் கள்ளன், கள்வன், திருடன்
இப்ப இது வந்து திருடன் வந்து திருக்குறளுக்கு வைக்கிறாங்க. அப்ப திருஞான சம்பந்தருக்கு இந்த ஞானத்தை தேடி எழுதினேன்னு வைக்கிறாங்க. திருமூலருக்கு வந்து திரு இந்த இந்த ஒருத்தர் எழுதினத இந்த சொல்றாருன்னு இவர் எழுதுறாருன்னு திருமூலர்ன்னு இவருக்கு வைக்கிறாங்க. இதுதான் சொல்லித்தார கதை. என்னன்னு கேட்டா இதுல இப்ப திருக்குறள்ல இப்ப இப்ப தியானம் இருந்து கேட்கும்போது சொல்ற கதைத்தான் திருக்குறள்ல எழுதியிருக்கிறாங்க. வந்து நான் இதை படிச்சு இல்லை, எனக்கு இதை எழுத்து அவ்வளவு தெரியாது, அவ்வளவு இல்லை, முழுசா எனக்கு தெரியாது. தெரிஞ்ச நான் இப்போ சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். அதாவது இது இவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், இதில் ஒரு பாட்டு ஒன்றும் எழுதுகிறாங்க. எப்படின்னு கேட்டால், அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலக்கேன்று தான் எழுதியிருப்பாங்க போல். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அகர என்றா அகர முகர என்றா அகர ஆண்டேன் முகர முன் சென்றேன் என்று. அப்போ இதில் எழுதுகிறாங்க வந்து பொய்யா மொழி மகாரன். அப்போ இதில் சொல்கிறாங்க வந்துன்னு அகர ஆண்டேன் முகர முன் சென்றேன் பொய்யாமொழி மரணம் அடைந்தாலும் கூறுறார்கள் என்று. ஆனால் இதில் சொல்கிறாங்க வந்து இந்த இதுகளை இதாக்கணும்னு படித்து இருக்கக்குள்ள இவங்க வந்து நீதியைத்தான் நிலைநாட்டுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் எனக்கு தெரியும், நீதியை நிலைநாட்டுறாங்க. இதை நான் படிச்சுக்கிறேன், இதில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்போ இதில் இவங்க அடங்குறாங்க. மறுக இன்னொன்று போகிறாங்க வந்து திருஞான சம்பந்தருக்கு. திருஞான சம்பந்தர்னு சொன்னால் இதில் வந்து உண்மையான கருத்து தான் இருக்குது. உண்மையான கருத்துன்னா திருஞான சம்பந்தர் என்று சொன்னால் இவர் அந்த ஞானத்தால் தேடின இதுகள் இவர் எழுதுகிறாரு. திருமூலர் என்று சொன்னால் இப்போ இன்னொருத்தர் எழுதினதை இவர் எடுத்து எழுதுகிறாரு. இது திருமூலர். அதே மாதிரி தான் இது திருக்குறள். இதே மாதிரி விஷயங்கள் இறைவனால் எழுதப்பட்டு தான் இதுகள் எல்லாம். மற்ற வந்து ஓரொரு ஏடுகள் எல்லாம் ஏடுகள் வந்து இவங்க எழுதி ஒரு இடத்துல போட்டு மறைகிறாங்க. அப்போ இதை எடுத்து நம்ம அப்போ 18 சித்தர்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வருஷம் வைக்கிறாங்க. இப்போ இவர் வந்து 2000 வருஷம் வாழ்ந்து, இவர் வந்து 4000 வருஷம் வாழ்ந்து அப்படின்னு. ஆனால் வாழெல்லாம் இது உண்மையான பாதையில் போனான். மற்ற வந்து வைக்கிறாங்க 7 வயதில் ஞானத்தை பெற்று, இப்போ 3 வயதில் ஞானத்தை பெற்று, இதெல்லாம் மேலும் 7 சொன்னால் இதெல்லாம் இது ரெண்டும் உண்மை. 7 வயதில் இப்போ 3 வயதுலேருந்து அந்த பாதையை தொடங்கினா தான் இதுக்குள்ளே பூரலாம் என்று போட்டு தான் இதை சொல்கிற ஒழிய இது தான் சொல்லித்தார கருத்து. இது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டி விளைய கொள்ளுவான். இதுதான் எனக்கு சொல்லித்தார கருத்து. 18 சித்தர்களுக்கும் இவங்க வந்து வைக்கிற வந்து வயது இதாக்குறாங்கன்னு சொன்னால் இப்போ 1500 வருஷம், 2000 வருஷம், 4000 வருஷம் அப்படி வாழ்ந்துண்டு உண்மையிலேயே அப்படி வாழலாம்னு சொன்னால் அது சின்ன இப்போ 108 தொடங்கி 108 முடித்தா தேடையிலாது. 1008 தாண்டி போனால் தான் உண்மையான பாதையை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லப்படுது. நன்றி, வணக்கம்.